அந்த குழந்தைக்கு நான் சொல்லிட்டேன், இந்த டாக்டர் பொண்ணுக்கு குழந்தை வாக்கியம் கிடையாது, தூக்கி போட்டேன், சேலஞ்ச் பண்ணிருக்கேன். அஜிஜோ என்ன எப்படி சொல்றீங்க? நாங்க வேற எந்த ஜோசியத்தை வேணா போய் கேளுங்க, அவர் இருக்கு அப்படின்னாருன்னா அந்த ஜோசியரை வச்சு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்றீங்க. இருக்குன்னா எந்த விதியின்படி இருக்கு, இல்ல நீ கல்யாணத்தை பண்ணி பாரு அப்படி சேலஞ்ச் பண்ணிருக்கேன். காரணம் என்ன? இந்த அமைப்பு குழந்தையை பெற்றெடுக்கும் மருத்துவருக்கே குழந்தை வாக்கியம் இல்லைன்ட்டா. அது யாராலும் சரித்தேன், பிச்சைக்காரன் பெரிய புருணே நாட்டினுடைய அதிபதியா இருந்தாலும் சரித்தேன், இந்த உலகத்துக்கே அதிபதியா இருந்தாலும் சரித்தேன், இங்கிலாந்து நாட்டினுடைய இளவரசியா இருந்தாலும் சரித்தேன். அந்த அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அந்த 5ஆம் இடத்திற்கு உரிய காரகம் எல்லாம் கிடைக்கும். 5ஆம் இடமும் குருவும் வைத்து குழந்தையை பார்க்க வேண்டும், 5ஆம் இடமும் சூரியனும் வைத்து நாம் குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கிறதா என்று பார்க்க வேண்டும். பெரும்பாலும் 5ஆம் இடத்தின் அதிபதி கெட்டு போய்விட்டால் குலதெய்வத்தின் அருள் நமக்கு சுத்தமாக இல்லை என்று அர்த்தம். குலதெய்வத்தின் அருள் மட்டும் இல்லை என்றால் நாம் ஒருபோதும் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனாலதான் குலதெய்வம் என்பது கணவன் மனைவி இருவரும் போய் கும்பிடுவது. இஷ்ட தெய்வம் என்பது கணவன் ஒரு தெய்வத்தையும், ஆமா கணவன் ஒரு தெய்வத்தையும் மனைவி ஒரு தெய்வத்தையும் கும்பிட்டுக்கிறான், அது இஷ்ட தெய்வம். எனக்கு ஏசப்பா பிடிக்கும் அப்படின்னா நான் சர்ச்சுக்கு போகலாம், தப்பு கிடையாது, அது இஷ்ட தெய்வம். ஆனால் குலதெய்வத்தை மறந்துவிட்டு குலதெய்வத்துக்கு முறையாக வழிபாடு செய்யாத ஒருவன் அவனுடைய வாழ்க்கை போராட்டம் போராட்டம் போராட்டமாகவே இருக்கும். ஜோசியம் படிக்கக்கூடிய நம்ம எல்லாம் கரெக்டா அந்த குலதெய்வ வழிபாடு என்பது செய்யணும். குலதெய்வம் என்பது சிறு தெய்வ வழிபாடு தான் குலதெய்வ வழிபாடு. பெருந்தெய்வ வழிபாடுகள் எப்போதும் ஒருவனுக்கு குலதெய்வ வழிபாடாக இருக்காது. தெய்வத்தை இரண்டாக பிரித்தார்கள், சிறு தெய்வம் பெரு தெய்வம் என்று. எத்தனை பேத்துக்கு முருகன் குலதெய்வம் சொல்லுங்க பாப்பா? இந்த கூகுள் மீட்டிங்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு எத்தனை பேத்துக்கு முருகன் எனக்கு குலதெய்வம் சார் சொல்லுங்க பாப்பா? முருகன் ஒருபோதும் யாருக்கும் குலதெய்வமாக இருக்க முடியாது. இது தெரியுமா உங்களுக்கு? இது தெரியுமா உங்களுக்கு? யாருக்காவது ஒருத்தருக்கு போய் சொல்லி கொடுங்க பாப்பா, எங்களுக்கு குலசாமி எங்களுக்கு குலசாமி இல்ல 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 எனக்கு இது ஏன்னு கேட்டா முருகன் பெருந்தெய்வம், அதை சொல்ல வர்றேன். பெருதெய்வங்கள் எப்போதும் குலதெய்வங்களாக வருவதில்லை, சிறு தெய்வங்கள் மட்டும்தான் குலதெய்வமாக வருகிறது. அப்ப குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்ப தானம் செய்யுங்கள், தர்மம் செய்யுங்கள், நல்லதை நினையுங்கள், நல்லதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஜோசியம் பார்த்து காசு வருதுன்னா அதுல ஒரு தொகையை எடுத்து வைத்து அந்த தொகையை தான தர்மத்துக்காக செய்யுங்கள். எனக்கு கிடைக்கக்கூடிய காசை நான் அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எவ்வளவு வாங்குறோன்னா அதுல 1/3 எடுத்து வைத்து அதை என்னால் முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் கூகுள் பே மாற்ற மாட்டேன், யாருக்கும் இது பண்ண மாட்டேன். அவங்களுக்கு வேண்டிய பொருளை வாங்கி கொண்டு போய் கொடுத்துருவேன். புரியுதா? அடுத்த ஆளு கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. ஏழைகள் இருப்பாங்க, எத்தனையோ பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு 50 பேர் 100 பேர் கல்யாணத்துக்கு வராங்கன்னா, எப்பா கல்யாண செலவு நான் ஏத்துக்கிறேப்பா, இதுதாங்க உண்மையான அண்ணா. அந்த பிள்ளைக்கு தாலி எடுத்து தர்றது, ஒரு மூக்குத்தி எடுத்து தர்றது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் செய்யுங்க. இதுக்கு பேர், இந்த தானத்துக்கு பேர் என்ன தெரியுமா? ஒருத்தருக்கு நீங்களே முன்னின்று உங்க ஜாதிக்காரங்க, உங்க சொந்தக்காரங்க, உறவுக்காரங்க இருக்கக்கூடாது, ரத்த உறவே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு போய் நீங்களே நின்று பொண்ணு பார்த்து மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சா இதுக்கு பேர் என்ன தானம் தெரியுமா? யாருக்கா தெரியுமா? இந்த தானத்திற்கு பெயர் என்ன தெரியுமா? 32 தானத்திலே இந்த தானத்திற்கு பெயர் கன்னிகா தானம். கன்னிகா தானம் என்று பெயருங்க. இது ஒரு மிகச்சிறந்த தானம்ங்க. அப்ப நீங்களே என்ன பண்ணணும், உங்களுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய, குடிசையில் இருக்கக்கூடியவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு நீங்களே பொண்ணா இருந்தா மாப்பிள்ளை பாருங்க சார். ஒருத்தர் மாப்பிள்ளையா இருக்கானா பொண்ணு பாருங்க சார், பார்த்து நீங்களே முன்னின்று அவங்களுக்கு திருமணத்தை செஞ்சு வச்சிட்டீங்களா? கன்னிகாதானத்தை செஞ்சா மிகப்பெரிய யோகம். நெருங்கி பழகினவனுடைய
மரணத்துக்கு நீங்க செல்லவில்லை என்றால் அது என்ன தோஷம்? நெருங்கி பழகிருப்பீங்க. அது திருமணத்துக்கு நீங்க போகல, தெய்வ தோஷமா? கரெக்டா அடிச்சிட்டீங்க. பிரேத தோஷம் பிரேத சாபமாக மாறிவிடும். நீங்க நல்ல விஷயத்துக்கு கூட போகாம இருக்கலாம், கெட்ட விஷயத்துக்கு போயே ஆகணும். யாரு போனாலும் போகாட்டி நம்ம ஜோதிடர்கள் அதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பேர் பிரேத தோஷம். அதே மாதிரி பாடியை எடுக்க விடாம அங்கே கூட சலம்பல் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நிப்பட்டா அப்படின்ட்டு அப்படி இப்படின்ட்டு இடைஞ்சல் பண்ணுவாங்க. இந்த இடைஞ்சல் பண்றவனுக்கு பூராமே இந்த பிரேத சாபம் வந்துடும். இதுக்கு பேர் பிரேத சாபம் பேருங்க. இந்த பிரேத சாபம்லாம் வந்துருச்சுன்னா பசுமாட்டை கொண்டால் என்ன தண்டனையோ அந்த தண்டனை இவனுக்கு வந்து சேர்ந்துருன்றான். நம்ம ரெண்டும் ஒண்ணுதான் ஐயா. அது மூல நூலா பிரேத தோஷம்னு போட்டிருப்பாங்க. இது பிரேத சாபம். அப்ப இவருக்கு அந்த சாபம் அடாப்ட் ஆயிரும். நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே அன்னைக்கு நமக்கு வந்துகிட்டே இருக்கு. 5ஆம் இடம் என்பதுதான் இருதயம். ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருதுன்னா 5ஆம் இடம் சம்பந்தப்படாம ஹார்ட் அட்டாக் வராது. ஹார்ட் அட்டாக் என்பது நல்லா கேட்டுங்க, என்னங்க எழுதிருக்கேன்? யமன் அடித்த அவசர தந்தி, யமன் அடித்த அவசர தந்தி ஹார்ட் அட்டாக். கவிதை நல்லா இருக்கா? என்ன யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? யமன் அடிச்ச அவசர தந்திங்க ஹார்ட் அட்டாக். இருதயம் என்பது எந்த பாவகம்? 5வது பாவகம். காலையில் என்ன சொன்னேன்? 4ஆம் பாவகம் மூக்கு. இருதயம் என்பது 5ஆம் பாவகம். அந்த இருதயத்துக்கு காரக கிரகம் எது? இருதயத்துக்கு காரக கிரகம் எல்லாம் மறுபடியும் அடிப்படையிலிருந்து படிக்க போறீங்க. உயர்நிலை சூரியன். யார் சொன்னது? அமுதா மேடம், கரெக்ட். சூரியன் தான் இருதயத்துக்கு காரக கிரகம். அப்ப சூரியனையும் பார்க்கணும், 5ஆம் இடத்தையும் பார்க்கணும். இவருக்கு ஹார்ட் அட்டாக் வருமா அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வருது. நோய் என்பது நம்ம செய்த பாவம். லக்கணத்தில் சனியும் ராகுவும் சேர்ந்து இருந்தால் தீராத நோய் வந்து சேரும். திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா முடிஞ்சு, தீராத நோய். பெரும்பாலும் ராகு கேது சேர்ந்தாலே நோய் வந்துடும். 6ஆம் இடத்தின் அதிபதி ராகுவை கூடி எவ்விடத்தில் இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் படுத்து பிணமாக இருப்பான்றான். படுத்த படுக்கை ஆயிருவான். அவர் பெரிய ஜிம்மில் போய் ஒரு 5 மணி நேரமா அப்படி ஒர்க் அவுட் பண்ணாலும் சரித்தேன். திசாபுத்தி வந்துருச்சுன்னா அவ்வளவுதான். வர்றேன் பூச்சாண்டி ரயில் வண்டியில அப்படின்னா முடிஞ்சு டவக்குன்னு படுத்துக்கிடுவார், எந்திரிக்க மாட்டார். 6ஆம் இடத்தில் அதிபதி ராகு அல்லது கேதுவை கூடி 6, 8, 12 அமர்ந்து விட்டால் மரண படுக்கையில் குழிக்குள் போகும் வரை கிடப்பார். மாற்றமே கிடையாது. நோய் என்பது வேறு, பிணி என்பது வேறு. நோய் என்றால் வந்தால் போகும், பிணி என்றால் வந்தால் போகாது. அதனால பசி பிணி என்று திருக்குறள் இது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் எழுதினார். ஏன் பசிய பிணின்னாரு? அது போகுதா? போகாது, வந்தா போகாது. அப்ப பசி